ஸோ த நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் ரிஜிட் பேவ்மெண்ட் டிசைன். இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளெக்சிபிள் பேவ்மெண்ட் டிசைன் பார்த்துருப்போம். இது என்ன ரிஜிட் பேவ்மெண்ட் டிசைன். ரிஜிட் பேவ்மெண்ட் அப்படின்னாலே சிமெண்ட் காங்கிரீட் பேவ்மெண்ட், சரிங்களா? சிசி பேவ்மெண்ட் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ரிஜிட் பேவ்மெண்ட்ஸ் அதனுடைய லோட் கேரிங் கெப்பாசிட்டி எப்படி, ஃப்ளெக்சிபிள் பேவ்மெண்ட்டோடைய அந்த லோடு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா கிரெயின் டு கிரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னோம், சரிங்களா? லேயர் பை லேயர் வித் கிரெயின் டு கிரெயின் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் ரிஜிட் பேவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் ஏ ஸ்லாப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லாப் ஆக்ஷன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்லாப் அப்படி பெண்ட் ஆகுறது. ஸோ இப்போ அந்த மாதிரி ஃப்ளெக்சுரல் ஆக்ஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிஜிட் பேவ்மெண்ட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ரிஜிட் பேவ்மெண்ட். ஆக்சுவலாக ரிஜிட் பேவ்மெண்ட்டில் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ரிஜிட் பேவ்மெண்ட் இஸ் மெயின்லி டியூ டு ரிஜிடிட்டி அண்ட் ஹை மாடலஸ் ஆஃப் வெலாசிட்டி. மாடலஸ் ஆஃப் வெலாசிட்டியை பேஸ் பண்ணுது. ஏன்னா மாடலஸ் ஆஃப் வெலாசிட்டியை பேஸ் பண்ணி தான் அதனோட ஃப்ளெக்சுரல் ஆக்ஷனும் இருக்கும், சரிங்களா? ஸோ அதேமாதிரி லோடு ட்ரான்ஸ்ஃபர்ட் பை பெண்டிங், ஸ்லாப் ஆக்ஷன் ஆர் ஃப்ளெக்சுரல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஷின் கேட்பாங்க. லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் ஃபார் ஃப்ளெக்சிபிள் பேவ்மெண்ட் என்ன அப்படின்னா கிரெயின் டு கிரெயின் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் ஃபார் ரிஜிட் பேவ்மெண்ட் டிசைன் என்ன அப்படின்னா பெண்டிங் ஆக்ஷன் ஆர் ஸ்லாப் ஆக்ஷன் ஆர் ஃப்ளெக்சுரல் ஆக்ஷன். ஸோ இப்போ ரிஜிட் பேவ்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இந்த டயக்ராம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இதில் என்ன அப்படின்னா இதான் ஆக்சுவலாக நம்மளுடைய வீல், நம்மளுடைய டயர், சரியா? ஸோ இதில் லோட் ஆக்ட் ஆகுது, தட் இஸ் பி. இதுலேருந்து இது வரைக்கும் உண்டானது டயருடைய ரேடியஸ் ஏ, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுமோ, எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுதோ அந்த எஃபெக்ட் இருக்கோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ரெசிஸ்டிங் செக்ஷன் சொல்லுவாங்க. அதான் பின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக ஹைலி பாசிபிள் பை சப்கிரேட் எந்த அளவுக்கு அதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுமோ அந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். அப்போ 3 டேம். எல்லுங்கிறது ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ், ஓகே? ஸோ அப்போ என்ன அப்படின்னா இது என்ன அப்படின்னா டயரோடைய அந்த வீலோடைய ரேடியஸு, அதுலேருந்து நம்மளுடைய அந்த பேவ்மெண்ட் எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுமோ அதான் என்ன ரேடியஸ் ஆஃப் ரெசிஸ்டிங் செக்ஷன், சரிங்களா? கீழே உள்ள சப்கிரேடு எந்த அளவுக்கு மோஸ்ட் பாசிபிளாக எந்த அளவுக்கு கேரி பண்ண முடியுமோ, ப்ரெஷர் எக்ஸெட் பண்ணுமோ, சரிங்களா, ரெசிஸ்ட் பண்ணுமோ, தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் எல், சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. ஸோ இதில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிசைன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சிசி பேவ்மெண்ட். ஸோ என்னென்ன ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் பண்ணுது ஒரு காங்கிரீட் ரோடு பேவ்மெண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட்டு என்னென்னா டிசைன் ஆக்சல் லோடு. ஆக்சுவலாக நம்மளுடைய வீல் லோடு என்ன ஆகும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். வீல் லோடை பொறுத்து தான் நம்ம பேவ்மெண்ட்டோடைய திக்னஸ்ஸு, பேவ்மெண்ட்டோடைய டைப் எல்லாமே என்ன பண்ணால் நம்ம டிசைன் பண்ண முடியும். ரெண்டாவது டெம்பரேச்சர் வேரியேஷன். உங்களுக்கு தெரியும் காங்கிரீட் அப்படின்னாலே டெம்பரேச்சர் வேரியேஷன் இம்பார்ட்டன்ட். அதனால தான் டெஸ்ட்டு பண்ணும்போது அட் லேப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டோடைய வேரியேஷனை பொறுத்து நமக்கு தெர்மல் ஸ்ட்ரெஸ் டியூ டு டெம்பரேச்சர் வேரியேஷனால் ஸ்ட்ரிங்கேஜ் ஆகும், ஸோ கிராக் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் டெம்பரேச்சர் வேரியேஷன் அட் லொக்கேஷன்ஸ் ஆன் த ரோடு. ஒரு சில லொக்கேஷன் பார்ப்பாங்க, அது பின்னாடி வரும்போது நான் சொல்கிறேன். இன்னர் லொக்கேஷன், எட்ஜ் லொக்கேஷன், கார்னர் லொக்கேஷன் சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ மூணாவது என்ன டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் அண்ட் தேர் ஸ்பேஸிங். அதாவது எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் படிப்போம், அதே மாதிரி லாங்கிட்யூனல் ஜாயிண்ட் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஜாயிண்ட்டு எவ்வளோ வைக்கணும், அதனுடைய ஸ்பேஸிங் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன சப்கிரேட் அண்ட் அதர் சப்போர்ட்டிங் லேயர்ஸ் பிலோ தி சிசி பேவ்மெண்ட் ஸ்லாப். நம்ம காங்கிரீட் பேவ்மெண்ட் ஸ்லாபு கீழே நம்ம போடக்கூடிய நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய சப்கிரேடாக இருக்கட்டும், அதர் சப்போர்ட்டிங் லேயர்ஸாக இருக்கட்டும், இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய சிசி பேவ்மெண்ட் டிசைன் வரும். ஃபைனலாக ட்ரைனேஜ் கேரக்டர், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிசைன் பேராமீட்டர் ஆஃப் சப்கிரேட். நம்மளோட டிசைன் பேராமீட்டர் ஸ்ட்ரென்த் பேராமீட்டர் என்ன, ஸ்டிஃப்னஸ் பேராமீட்டர் என்ன? ஸ்ட்ரென்த் பேராமீட்டரை பொறுத்தவரைக்கும் சிபிஆர், கலிஃபோர்னியா பேரிங் ரேஷியோ. நம்ம ஆல்ரெடி அந்த டெஸ்ட்டு படிச்சுட்டு வந்தோம் மெட்டீரியல் டெஸ்டிங்கில். ஸோ இப்போ சிபிஆர்னால் என்ன, கலிஃபோர்னியாவில் உள்ள அந்த கிரஸ்டட் அக்ரிகேட்டோட ஸ்ட்ரென்த்தை விட நம்ம இப்போ செக் பண்ணக்கூடிய அந்த சப்கிரேடோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் சிபிஆர். அப்போ ஸ்ட்ரென்த்தை பற்றி இண்டிகேட் பண்ணக்கூடியது. ஸோ ஸ்ட்ரென்த் பேராமீட்டர் இஸ் சிபிஆர் அண்ட் த ஸ்டிஃப்னஸ் பேராமீட்டர் இஸ் என்னது மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம பிளேட் லோட் டெஸ்ட்டில் மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன் பற்றி படிச்சுட்டு வந்திருக்கோம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். நமக்கு தெரியும் ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது சர்டன் டிகிரி ஆஃப் ரெசிஸ்டன்ட் டு தி ஸ்லாப் ஆக்ஷன் இஸ் ஆஃபர்டு பை த சப்கிரேட். அதை நல்லா கொஞ்சிங்க, நம்ம டயக்ராமில் பார்த்தோம். எல்லுங்கிறது தான் ரேடியஸ் ஆஃப் ரெசிஸ்டிங் செக்ஷன், சரிங்களா? சப்கிரேட்லேருந்து எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுமோ அதனால தான் இது பாருங்கள் இந்த அளவு வரைக்கும் உள்ளது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பின்னு சொல்கிறோம்.
ரேடியஸ் ஆஃப் என்னது ரெசிஸ்டிங் செக்ஷன். ஆனால் இங்கே வரைக்கும் உள்ளது என்னென்னா ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்ங்கிறதுனாலே டிஃபார்மேஷனை என்னது இண்டிகேட் பண்ணக்கூடியது. அப்போ எந்த லெவலுக்கு சப்கிரேடு வந்து அந்த டிஃபார்மேஷனை வந்து என்னது கேரி பண்ணுமோ அது வந்து என்னது ரெசிஸ்ட் பண்ணுமோ தட் கெப்பாசிட்டி இஸ் கால்டஸ் என்னன்னா ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். ஸோ அதை எல்என்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. சரிங்களா. த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்லாப் வித் ரெஸ்பெக்ட் டு சப்கிரேட். சரிங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு சப்கிரேட். சரிங்களா. சப்கிரேட் சப்போர்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்லாப் அண்ட் ப்ரெஷர் டிஃபார்மேஷன் கேரக்டர் ஆஃப் த சப்கிரேட் மெட்டீரியல். அதாவது ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்லாபோடைய ப்ராப்பர்ட்டி, உதாரணத்துக்கு யங்ஸ் மாலஸாக இருக்கட்டும், பல்க் மாலஸாக இருக்கட்டும், பாய்சன் ரேஷியோவாக இருக்கட்டும், பாருங்கள் இ கே மியூ இதெல்லாம். சரிங்களா. அண்ட் த ப்ரெஷர் டிஃபார்மேஷன் கேரக்டர். சரிங்களா. ப்ரெஷர் டிஃபார்மேஷனை கேரக்டர். ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணது தான் என்னென்னா ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் யார் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெஸ்டர்கார்டு. சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸை ப்ரொப்போஸ் பண்ணது யார், இந்த மாதிரி பேசிக் கொஷின் கேட்பாங்க வெஸ்டர்கார்டு. ஸோ இப்போ வெஸ்டர்கார்டு பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்க, L is equal to EH³ divided by 12K into 1 minus mu square the whole power 1/4. அதாவது ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் நல்லா கொஞ்சிங்க. இந்த ஃபார்ம்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க ஆப்ஷனில். சரிங்களா. ஸோ இப்படி கேட்பாங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யங்ஸ் மாடுலஸ், ஆர் ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பல்க் மாடுலஸ், ஆர் ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் சரிங்களா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு திக்னஸ் ஆஃப் பேமெண்ட் இன் கியூப் டைம். சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. சரிங்களா. ஸோ இதில் எல்னா ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் சென்டிமீட்டர் யூனிட்டில் அப்ளை பண்ணுறோம். ஹெச்னா ஸ்லாப் திக்னஸ், ஈனா மாடலஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சிமெண்ட் காங்கிரீட் kg/cm ஸ்கொயரில் அப்ளை பண்ணோம். எம்னா பாய்சான் ரேஷியோ, உங்களுக்கு தெரியும் பாய்சான் ரேஷியோ ஆஃப் காங்கிரீட் 0.15, பாய்சான் ரேஷியோ ஆஃப் ஸ்டீல் 0.3. இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் படிச்சிருப்பீங்க. அண்ட் கேனா என்னது மாடலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன், அப்படி இல்லை சப்கிரேட் மாடலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் kg/cm. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. EH³ divided by 12K into 1 minus mu square the whole power 1/4. சரியா. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா கிரிட்டிக்கல் பொசிஷன்ஸ் ஆஃப் லோடிங். அதாவது இதுதான் நம்மளுடைய பேவ்மெண்ட் அப்படின்னா, உதாரணத்துக்கு இதுதான் நம்மளுடைய பேவ்மெண்ட். சரிங்களா. இதுதான் நம்மளுடைய ரோடு. சரிங்களா. இன்டீரியர் இதுதான் இன்டீரியர். சரிங்களா. அப்புறம் எட்ஜி, இதுக்கு பேர் எட்ஜி, இதுக்கு பேர் ஒரு எட்ஜி, இதுக்கு பேர் ஒரு எட்ஜி, இதுக்கு பேர் ஒரு எட்ஜி. அப்புறம் கார்னர், இதுக்கு பேர் ஒரு கார்னர். சரிங்களா. இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். சரியா. அப்போ இந்த மாதிரி என்னது இன்டீரியர் லோடு அப்ளை ஆகும்போது ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, இன்னர் ஆர் இன்டீரியர்னு சொல்லுவோம். அதுமாதிரி எட்ஜில் அப்ளை ஆகும்போது என்ன ஃபினாமினல் ஆகுது, கார்னரில் அப்ளை ஆகும்போது என்ன ஆகுது. அப்போ இந்த 3 தான் கிரிட்டிக்கல் கேஸ், இன்னர், எட்ஜு, கார்னர். ஸோ அதான் சொல்கிறாங்க. அதை பற்றி உள்ள ஸ்ட்ரெஸ் பேராமீட்டர்ஸ் வருது, அதை வரும்போது படிப்போம். அப்போது ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் நம்ம படிச்சிட்டோம். L is equal to EH³ divided by 12K into 1 minus mu square the whole power 1/4. இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபார்முலாவே டேரெக்டாக கேட்பாங்க. ரெண்டாவது ஈக்குவலன்ட் ரேடியஸ் ஆஃப் ரெசிஸ்டிங் செக்ஷன், அதாவது வித் லோடு கான்சன்ட்ரேட்டட் ஆன் த ஸ்மால் ஏரியா ஆஃப் பேமெண்ட். நல்லா கொஞ்சிங்க, எந்த அளவுக்கு லோடு கான்சன்ட்ரேட் ஆகுது அந்த பேமெண்ட், அதான் டயக்ராம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ இந்த லோடு அப்ளை ஆகும்போது இந்த லோடு என்ன ஆகும், அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுல்ல, டிஸ்ட்ரிபியூட் ஆகி இது வரைக்கும் என்னென்னா அந்த லோடு கான்சன்ட்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ லோடு இந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால தான் சப்கிரேடு நல்லா கொஞ்சிங்க இந்த அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதை என்ன பண்ணும் செட்டில் ஆகும். பட் த சப்கிரேட் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி எது வரைக்கும்னா இது வரைக்கும் இருக்குது. சரிங்களா. ஸோ பியாண்ட் தட் ரேடியஸ் ஆஃப் ரெசிஸ்டிங் செக்ஷன். ஸோ இப்போ என்ன சொல்கிறோம் பாருங்கள், இந்த எவ்வளோ லோடு கான்சென்ட்ரேட் ஆகுது பேமெண்ட்டில் அப்படிங்கிறதுனா ரேடியஸ் ஆஃப் ரெசிஸ்டிங் செக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. தட் இஸ் ஈக்குவலன்ட் ரேடியஸ் ஆஃப் ரெசிஸ்டிங் செக்ஷன். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து எலிப்டிக்கலாக தான் வரும். ஆக்சுவலாக லோட் டிஸ்ட்ரிபியூஷன் எலிப்டிக்கலாக தான் இருக்கும், ஏன்னா டயர்னால். பட் ஆனால் கன்சன்ட்ரேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்க்கிளாக அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அதனால் ஈக்குவலன்ட் பண்ணனால ஈக்குவலன்ட் ரேடியஸ் ஆஃப் ரெசிஸ்டிங் செக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ B is equal to 1.6 A² plus H square the root over. சரிங்களா. மைனஸ் 0.675 H இது ஒன்று, அப்படி இல்லைனா A இது ஒன்று. எப்போ மேலே உள்ளது யூஸ் பண்ணணும், எப்போ கீழே உள்ளது யூஸ் பண்ணணும். மேலே உள்ளது எப்போனா when the radius of wheel distribution is less than 1.724 times the என்னது ஹெச்னா என்னது ஸ்லாப் திக்னஸ். இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா என்னுடைய ரெசிஸ்டிங் செக்ஷன்
அதாவது லோட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷன் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை இதை விட அதிகமாக இருந்துச்சு, ஈக்குவல் ஆர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஏ என்னவோ அதான் பி. சரிங்களா? ஸோ ஓகே, புரிஞ்சுக்கணும். ஸோ அதில் பினா என்ன, ஏனா என்ன, ஹெச்னா என்னன்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போது ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் வந்து என்ன அப்படின்னா முக்கியமானது. அதாவது LBA, ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ், ரேடியஸ் ஆஃப் ரெசிஸ்டிங் செக்ஷன், ஏனா ரேடியஸ். ஸோ இதெல்லாம் இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லோடிங் படிப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.